இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர ஆசிரியர் வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 காலியிடங்கள் வந்திருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதிகம். அனைத்து சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி இருக்குது. அதனால் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். எப்படி விண்ணப்பிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வயது பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி நாம்ஸ் படி இருக்குன்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியராக பணிபுரியறதுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ரிலேட்டடாக வீடியோ போட மாட்டேங்கிறீங்க, வேற ரிலேட்டடாக வீடியோ போடுறேன்னு சொன்னாங்க. அது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன ஆன்சர் சொல்றேன், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி மட்டும்தான் நம்ம சேனல் கிடையாது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலை வைக்குது, இல்லம் தேடி கல்வி, மத்திய அரசு, மாநில அரசு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட்டா இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகும். தேவைப்படுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கங்க. எப்ப வீடியோ வருதோ வந்து பாத்தீங்கன்னா அப்ப நீங்க வந்து முதல்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நம்ம சேனல்ல வந்து நம்ம சேனல்ல எல்லா வேலைவாய்ப்பு தகவலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகும். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்துல உங்களுக்கு 11 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த 11 வேகன்சிங்கிறது இதுதான் வந்து இந்த ஸ்கூல் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அதிகம். அதனால இந்த ஸ்கூல் வந்து நீங்க விட்டுறாதீங்க, எல்லாருமே விண்ணப்பிங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா தமிழ். இந்த தமிழ் தான் நம்ம பார்க்க போறோம். இது தமிழ் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல இருக்குது. தமிழ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 வேகன்சி இருக்குது. இந்த 3 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இனச்சுழற்சி வயசா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த இனச்சுழற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா ஓசி கேண்டிடேட் அதர் கம்யூனிட்டி பொதுப்பிரிவினர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம். இதுல ஒரு வேகன்சி இருக்குது. 3ல வந்து பாத்தீங்கன்னா இது ஒன்று போயிடுச்சு. மீதி வந்து பாத்தீங்கன்னா எஸ்சில வந்து பாத்தீங்கன்னா ஒன்று இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிசில வந்து பாத்தீங்கன்னா ஒன்று இருக்குது. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 3. இந்த பிசில வந்து பாத்தீங்கன்னா பிசி கேண்டிடேட் மட்டும் விண்ணப்பிக்கணும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பிசி எம்என் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா பிசி எம்என் தவிர மீதி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த தமிழ் பாடத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு இளங்கலை அதாவது பிஏ படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிஏ பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஏபி படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க இளங்கலை பட்டதாரி படிச்சுட்டா அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஜாப்கா இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஎஸ்சிங்கிறது கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும். அதனால படிச்சு வச்சிட்டீங்களாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிஎட் படிக்கலாமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்கூல்லையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காதனால கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா பிஎட் படிச்சிருங்க. அதே மாதிரி உங்களுக்கு சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 36,400 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 36,400 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கும்போது அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா டெட் எக்ஸாம். இந்த டெட் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேப்பர் 2ல வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணிருக்கணும். பேப்பர் 1 கிடையாதுங்க, பேப்பர் 2ல பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் உங்களுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருப்பீங்க. அதில் நீங்களும் இருந்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் கன்ஃபார்மா சொல்லலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 2 வேகன்சி, ஆங்கிலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வேகன்சி. உங்களுக்கு இனச்சுழற்சி வயசு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓசில ஒரு வேகன்சி இருக்குது. அதே மாதிரி பிசில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசில வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசி எம்னு சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்க முடியாது, நாட் எலிஜிபிள். மீதி வந்து பாத்தீங்கன்னா ஓசில ஒன்று பிசில ஒன்று வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருக்க. அதே மாதிரி இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கணும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஎட் வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருந்தா இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிளஸ் டெட் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேப்பர் 2ல வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணிருக்கோம். பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சேமா தான் கொடுக்குறாங்க. 36,400 இருந்து 1,34,200 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாம மேக்ஸ் பார்க்கலாம். இந்த மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான். இந்த ஒரு வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா பிசி கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க.
BCM தவிர மீதி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா BSc கேட்டிருக்காங்க. BSc பிளஸ் B.Ed வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இளங்கலை பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பயிற்சி நீங்க படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். பண்ணியிருந்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் எலிஜிபிள். அதே மாதிரி சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36,400ல இருந்து 1,34,200 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய அனுபவத்தை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அறிவியல் சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அறிவியலையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேகன்சி தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா OC கேண்டிடேட்ல 1, அதே மாதிரி BC ல வந்து பாத்தீங்கன்னா 1 சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல BCM தவிர மீதி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி SC க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி சொல்லி கொடுத்திருக்காங்க. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேகன்சி. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா BSc கேட்டிருக்காங்க. BSc இளங்கலை படிச்சுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா B.Ed படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெட் எக்ஸாம் 2 வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருந்தீங்களா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 37,400 இருந்து 1,34,200 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா சமூக அறிவியல் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 2 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா SC வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. அதே மாதிரி வந்து BC வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 2 வேகன்சி. எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா BC கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா BCMங்கற கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் சொல்லி கொடுத்திருக்காங்க. இது கல்வி தகுதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு BSc வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. BSc பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா B.Ed படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சேம் கண்டிஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா டெட் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணிருக்கணும். பேப்பர் 2ல வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணிருந்தா இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் சொல்லி கொடுத்துறாங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேமா தான் கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. வேற கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுக்கறதா சொல்லி கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ். அதே மாதிரி நீங்க வந்து தமிழ் வழியில கல்வி படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த தமிழ் வழி கல்வி வந்து பாத்தீங்கன்னா எதுல படிச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல நீங்க படிச்சிருக்கலாம் படிக்காம இருக்கலாம். ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா டிகிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிகிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா படிச்சிருக்கணும் சொல்லி கொடுத்திருக்காங்க. தமிழ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடமா எடுத்து பட்டப்படிப்பு முடிச்சிருந்தீங்களா மட்டும்தான் அந்த ஜாப் எலிஜிபிள் இல்லன்னா நாட் எலிஜிபிள் சொல்லி கொடுத்திருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்ப விண்ணப்பிக்கணும் இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்க வந்து ஒரு 7 நாளைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க உடனே விண்ணப்பிச்சிருங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட் மென்ஷன் பண்ண கிடையாது. நோட்டிபிகேஷன் வந்தது வந்து 7 நாள் சொல்லி கொடுத்திருக்காங்க. நீங்க வீடியோ பாக்குறீங்களா உடனே வந்து பாத்தீங்கன்னா 7 நாளைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறதுனா உங்களுடைய ரெஸ்யூம் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணுங்க. இல்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ரெடி பண்ணிக்கங்க. தற்காலிக ஆசிரியர் பணி வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஒட்ட சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் மூலமா அனுப்பணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த போஸ்ட் மூலமா அனுப்புறதுக்கான அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சொல்றேன். அது மூலமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்திருப்பீங்க. இந்த ஜாப் எப்படி விண்ணப்பிக்கிறதுனா போஸ்ட் மூலமா விண்ணப்பிக்கணும். அதுக்கான அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல ஷோ பண்றேன். இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தா அவங்க வந்து பாத்தீங்கன்னா லேண்ட்லைன் நம்பர் கொடுத்திருக்காங்க. அந்த லேண்ட்லைன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். அந்த நம்பருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டு அதுக்கு மேல கூட விண்ணப்பிச்சுக்கலாம். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல தான் வந்து இருக்குது. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கீங்க. நிறைய புது வியூவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்களா மட்டும்தான் இது மாதிரி பயனுள்ள தகவலாம் உங்களுக்கு தொடர்ந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு வரீங்க. உங்களுக்கு ஒரு ஜாப்னாலும் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். இந்த 11ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க விண்ணப்பிக்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சுக்கல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போடுற ட்ரெண்டிங் ஜாப் சேனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Facebook சோஷியல் மீடியா எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.